ஏங்க போதுங்க, இதுக்கு மேலே அந்த இயேசுவை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஏன்னா சர்ச்சுக்கு போய் அந்த இயேசுவை கும்பிட்டு வாழ்க்கையில் நல்லதே நடந்தது இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை. என்ன நன்மைங்க கண்டோம்? அந்த இயேசு இனிமேல் வேண்டாம், எனக்கு யாரை தோணுதோ அவங்கள கும்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. இப்ப வெயில் காலம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க உங்க வீட்டுக்கு ஏசி வாங்குறீங்க, உங்களுடைய ரூம்ல ஃபிட் பண்றீங்க. ஃபிட் பண்ணி அதற்கு என்ன கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஏசி வாங்கிட்டேன் அதனால என் ரூம் கூலிங் ஆயிரும் நினைக்கிறீங்க. ஏசியை வாங்கி வச்சனாலயோ இல்ல கனெக்ஷன் கொடுத்தனாலயோ மட்டும் ஏசி ஒர்க் ஆகாதுங்க. அந்த ஏசியை நீங்க ஆன் பண்ணணும், அப்பதாங்க அந்த கூலிங்கை நீங்க அனுபவிக்க முடியும். இதே தாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, ஏன் சில நேரங்கள்ல பைபிளையும் எடுத்து படிக்கிறீங்க. ஆனா உண்மையான ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கும் இயேசுக்குள்ள தொடர்பு இருக்கும்? அந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம அவரை தினமும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க. அவரோடு நீங்க பேசணும், அவரோடு உறவாடணும். இதுதான் அந்த இயேசு கிறிஸ்து விரும்புறாருங்க. இந்த உலகத்துல ஏற்படுற கஷ்டத்துக்கு மட்டும் நீங்க இயேசுவை தேடினீங்கன்னா உங்க வாழ்க்கையில அநேக விதத்துல தோல்விதாங்க வரும். அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எப்படி தெரியுங்களா வாழ்வாங்க? இந்த உலக காரியத்தை காட்டிலும் எனக்கு நித்தியமான வாழ்க்கை இருக்குது, அதுக்கு நான் பரிசுத்தமா வாழுவேன், இந்த உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் பலத்தையும் இயேசு கிறிஸ்து தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகும். அந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கிரியை செய்வாருங்க. அதை விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டேன் ஆனாலும் என் குடும்பத்துல பிரச்சனை நடக்குது, அதனால இயேசு என்னை கைவிட்டுட்டாரு, இனிமேல் இயேசுவே வேண்டாம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துலங்க நியாயம்? பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்குங்க, மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால அவனுக்கு லாபம் என்னன்னு. இந்த உலகத்தை காட்டிலும் நித்தியமான இந்த பரலோக வாழ்க்கைக்கு இயேசு சுவாமி என்னை கொண்டு போகணும், என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசப்பாவை தேடுங்க. நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் உங்க கூடவே இயேசு கிறிஸ்து இருந்து அநேக வேலையில உங்களை காப்பாற்றி இருப்பாருங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்கு தாங்க பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு வர சோதனையே அல்லாமல் வேற சோதனை எதுவும் வராது, இந்த சோதனை வந்தாலும் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வழியும் அவர் தருவார்னு அந்த வசனத்தை சொல்லுதுங்க. அப்படிப்பட்ட அந்த நல்ல இயேசுவை தாங்க நீங்களும் நானும் கும்பிடுறோம். அதனால உலகத்தை விட பரலோகங்கிற வாழ்க்கைக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்குங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, அவரை விட்டு தூரம் போயிடாதீங்க.